தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஒளிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 116 நாம் தியானிக்க போகிறோம். இது தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே மொத்தம் 19 வசனங்கள் இருக்கிறது. அதாவது தாவீதின் வாழ்விலே நெருக்கங்களில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த சங்கீத பகுதியை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 4 வசனங்கள் இக்கட்டான நேரத்தில் தாவீதின் ஜெபம், 5 முதல் 8 வசனங்கள் தேவன் தாவீதுக்கு செய்த நன்மைகள், 9 முதல் 19 வசனங்கள் தாவீதின் விசுவாசம், தாவீதின் நன்றி பலிகள். பிரியமானவர்களை, 1ஆம் வசனம் பார்க்கும்போது, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர் அன்பு கொண்டு கூறுவேன். I love the Lord, for he hear my voice, he hear my cry for mercy. பிரியமானவர்களே, என் சத்தத்தை விண்ணப்பத்தை கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இந்த சங்கீதம், அதாவது இந்த சங்கீதத்திலே அந்த வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 1ஆம் வசனத்திலே சத்தத்தை, அதாவது அது ஜபமாக கூட இருக்கலாம், அவருடைய சத்தம் ஜபமாக கூட இருக்கலாம். தாவீது புலம்பி அழுத அழுகையின் சத்தமாக கூட இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் என் சத்தத்தை கேட்பாரா என்று சொல்லி நினைக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய சத்தத்தை தேவன் கேட்பார். அதைத்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். பிரியமானவர்களே, அங்கே தாவீது 5ஆம் வசனத்தில் சொல்கிறார், கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். ஆங்கிலத்திலே, the Lord is gracious and righteous, our God is full of compassion. பிரியமானவர்களே, அவர் மன உருக்கம் உள்ளவர், கிருபையும் நீதியும் உள்ளவர், மன உருக்கம் உள்ளவர். அவருடைய மனதுருக்கம் 1000 தலைமுறை மட்டும் இரக்கங்களை காக்கிற தேவன். வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார், ஜனங்களை கண்டு மனதுருகினார். பிரியமானவர்களே, அந்த மனதுருக்கம் நமக்கு வேண்டும். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துல, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். அவர் என்னை ரட்சித்தார், கபடற்றவர்களை காக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்துல, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணீருக்கும் என் காலை இடதலுக்கும் தப்புவித்தே. தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்கமான சூழ்நிலைகளை அவர் சொல்கிறார், என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தீர் என்று சொல்லி. 12ஆம் வசனத்துல, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். What shall I return in the Lord for all his goodness to me? பிரியமானவர்களே, எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கிற எல்லாருடைய இருதயங்களில் என்றும் நன்றி எறிதல் பாய்ந்து வருகிறது. அதை அவர்கள் தங்கள் அன்பு, உண்மை, நீதியான வாழ்க்கை, நன்றி எறிதல் மற்றும் கர்த்தருக்கு கீழ்ப்படியக்கூடிய உறுதியான ஒரு தீர்மானம் இவற்றினால் தெரிவிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்துல, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன். அரசியல்வாதி தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுப்பான். தேர்தல் வருவதற்கு முன்னாடி நான் அதை செய்வேன், இதை செய்வேன், ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகளை கொடுப்பான். ஆனா செய்வது 1000 வாக்குறுதிகள் கொடுத்தா ஒரு 100 வாக்குறுதிகள் கூட செய்திருக்க மாட்டான். ஆனா இங்கே கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு முன்னாக செலுத்துவேன். கர்த்தருக்குன்னு ஒரு பொருத்தனை செலுத்திட்டு அதை செலுத்தாம இருக்க கூட செலுத்தணும். அதுதான் உண்மையானது. பொருத்தனை பண்ணி நாங்க ஜெபித்து பாருங்க. அன்னால் என்ன ஜெபம்னா, ஆண்டவரே, நீர் எனக்கு காலம் கொடுத்த உமக்கே வளர்க்கிறேன், உங்களுடைய ஊழியத்தை ஆலயத்தில் விடுகிறேன். பொருத்தனையோடு ஜெபித்தால் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். நாமும் கூட கர்த்தருக்கு பொருத்தனையோடு ஜெபித்து பாருங்க. பொருத்தனை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, அதுக்கு அற்புதம் நடக்கும். 17ஆம் வசனத்துல, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. I will sacrifice a thank offering to you and call on the name of the Lord. கடைசியாக 19ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலும் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயத்தில் செல்வதே 1000 நாளை பார்க்கும் பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமா இருப்பதை பார்க்கல, தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுமே. ஆலயத்தை நேசிங்க. கர்த்தர் ஆசீர்வதி. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்டு பிள்ளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃபார் காட்.